சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. அடுத்ததாக ஆதிகாலத்து அக்குபஞ்சர் கலையின் மகத்துவத்தை விளக்க எங்களுடைய அன்பு மாணவர் வீர மணிகண்டன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஆதிகாலத்து அக்குபஞ்சர் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், நான் ஒரு மாற்றுத்திறனாளி, முழுவதும் கண் பார்வை குறைபாடுடைய மாணவன். என்னால் மருத்துவம் படிக்க முடியுமான்னு கேட்டால் கோடி கேள்வி உண்டு. ஆனால் மருத்துவம் +2 முடிச்சுட்டும் படிக்கலாம், இதுக்கு ஒரு குவாலிஃபைடு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நானும் 366 புள்ளியும் முடிச்சிருக்கேன், 12 ராஜ உறுப்புகளை பற்றியும் தெரியும். இந்த மாதிரி ஒரு நிலையை என்னையும் ஒரு சவாலை எடுத்து சொன்னாங்க. படிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் நிறைய இடத்துல கேட்டிருந்தேன், என்னை படிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டனில் தான் சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் இங்கே உள்ள ஃபேக்கல்ட்டி எல்லாருமே நீங்கள் படிக்கலாம், எந்த லெவலுக்கு வேணாலும் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும், நான் இந்த ஸ்டேஜுக்கு வர்ற நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம படிக்கணும் அப்படின்றதுக்கு இப்போ ஒரு நார்மலாக இருக்க குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற ஒரு விஷயத்த தயங்குவாங்க. ஆனால் என்னோடய ஆசிரியர் அப்படி கிடையாது. ஒன்றுக்கு நான் 10 தடவை சொல்லித்தரேன். அந்த கிளாஸை கூட நான் பஞ்சபூத வகுப்பை கூட, எங்களுக்கு பஞ்சபூத வகுப்பு 5-7 நாள் தொடர் வகுப்பில் எடுத்துட்டாங்க. அந்த வகுப்பில் ஒருத்தர் விட்டு போகக்கூடாது. அப்போ நான் திருப்பியும் முதல்ல இருந்து எடுக்கிறேன். நாட்கள் போனாலும் போகட்டும், எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை முழுமையாக கற்றுத்தரணும் அப்படிங்கிறத ஒரு சவாலாக எடுத்து செஞ்சு கொடுத்தாங்க. இன்றைக்கி நாங்கள் அவங்களுக்கு செய்ய போகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒன்றுமே கிடையாது. அவங்க கற்றுக் கொடுத்த கலையை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும்தான். ஏன்னா அவங்க எங்கக்கிட்ட எதுவுமே, இந்த கிளாஸில் நாங்கள் கிட்டத்தட்ட எவ்வளவோ கிளாஸ்கள் அட்டன் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸுகளில் எங்களுக்கு ஒரு சோர்வு கூட இல்லாமல் ஒவ்வொரு வகுப்பும் காலையில் 9 மணிக்கு தொடங்குதா, ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு புது, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னா 9 மணிக்கு எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு உட்காந்துருவோம். அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு அனுபவம். ஒவ்வொரு நாளும் அதை செஞ்சு பார்த்தீங்களா, அதை சொல்லுங்கள். பசிதா மேடம்லாம் டைரெக்டாக கேட்பாங்க, நீங்கள் செஞ்சீங்கன்னா சொல்லுங்கள் சார், நான் கேட்க தானே நான் இங்கே உட்காந்துருக்கேன், எதையும் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ஆசிரியர்கள் எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில், கடைசியாக எக்ஸாம் நடக்கும்போது கூட நான் படிக்க வச்சுட்டேன், எக்ஸாம் எழுதுங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி எங்கள் சாரை வந்து பார்க்கும்போது எங்கள் சார் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தைரியமாக இருங்க. எங்கள் பசிதா மேடத்தில் சொல்லும்போது, அனீஸ் மேடத்தில் சொல்லும்போது, தைரியமாக இருங்க, நாங்கள் இருக்கோம், எல்லாருமே இருக்கோம், உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களை தங்கி நிற்க விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துதலையும் எங்ககிட்ட வச்சுருந்தாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லோரும் எங்களோட கான்டாக்டில் இருக்காங்க. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும். இந்த வாய்ப்பினை அளித்த அக்குபஞ்சர் நிறுவனம், ஆதிகாலத்து அக்குபஞ்சர் நிறுவனத்திற்கு நன்றி. சலாவுதீன் டிஸ்ட்ரிக்ட் நன்றி. மண்ணை பிளக்கும் விதைதான் விண்ணை பார்க்கிறது, உன்னை வதைக்கும் பாதைதான் வெற்றியில் முடிகிறது என்ற கருத்தை ஆணித்தரமாக எடுத்துரைத்த வீரமணிகண்டன் அவர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன்.